கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் உடல் கண்டெடுக்கப்பட்ட மறுநாளே உடல் கண்டெடுக்கப்பட்ட செமினார் அறையை சுற்றி புதுப்பிக்கும் பணி மேற்கொள்ள மருத்துவமனை முன்னாள் முதல்வர் உத்தரவிட்ட கோப்புகள் சிக்கியுள்ளது சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு 31 வயது பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாணவியின் உடல் மருத்துவமனையின் செமினார் அறையில் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் மாணவியின் உடல் கண்டெடுக்கப்பட்ட மறுநாள் செமினார் அறைக்கு பக்கத்து அறை மற்றும் கழிவறையை புதுப்பிக்க பொதுப்பணித்துறைக்கு மருத்துவமனை முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உத்தரவிட்டு கையெழுத்திட்ட கடிதம் அடங்கிய கோப்புகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மருத்துவமனை முதல்வராக இருந்த கோஷின் அறிவுறுத்தலின்படி மருத்துவமனை நிர்வாகம் உத்தரவை வெளியிட்டதாக தொடக்கத்தில் கருதப்பட்ட நிலையில் செமினார் அறை அருகில் உள்ள பகுதிகளை புதுப்பிப்பதில் முதல்வர் தனிப்பட்ட அக்கறை செலுத்தியிருப்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் சிபிஐ வசம் ஒப்படைத்த 13ஆம் தேதி அன்று பொதுப்பணித்துறை பணியை தொடங்க முயற்சித்த போது மாணவர்களின் போராட்டம் காரணமாக பணிகள் தடுக்கப்பட்டன. இதன் மூலம் மாணவி கொலை வழக்கிலும் மருத்துவமனை நிதி முறைகேட்டிலும் சந்தீப் கோஷுக்கு தொடர்பு இருப்பதற்கான சாத்தியம் மேலும் வலுப்பெற்றுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.